ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு வீட்டில் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் ரொம்பவும் சூப்பரான ரவா லட்டு வீட்டில் செஞ்சிடலாங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லணும். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஷா சமையலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போது ரவா லட்டு செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாக அந்த நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரவா லட்டுவில் அந்த முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ண முந்திரி பருப்போடு நான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க. இப்போ அந்த முந்திரி பருப்பை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்க்குறேங்க. டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம். இப்போது 1 கப் அளவு ரவா சேர்த்துருக்கேங்க. இப்போது ரவாவை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது நல்லா ரவா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது 1 கப் அளவு சர்க்கரையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கியிருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டக்குன்னு இன்க்ரீடியன்ஸை அடுத்தடுத்து சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து 1 சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி, ஏன்னா ஏலக்காய் பொடி எதில் போட்டாலும் நல்லா மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், இல்லைனா ரவா வந்து தீஞ்சு போயிடும். இப்போ ஒரு 1/4 கப் அளவு சூடான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ரவாவை நல்லா எல்லா இடமும் அந்த பால் சேர்ந்து இங்கே பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வெதுப்பாக இருக்கும் போது லட்டு பிடிச்சாதாங்க டக்குன்னு நம்மளுக்கு வந்து லட்டு ஷேப்பில் வரும். ஆறி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு லட்டு ஷேப்பில் வராது. பாருங்கள், நம்மளோட சூப்பரான ரவா லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.